புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் மேலும் 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள சிபிசிஐடி புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மாவட்டத்தில் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 89 நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்து அதில் 31 நபர்களிடம் வந்து டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனையும் எடுக்கப்பட்டது. அந்த டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனையில் அந்த சம்பவத்தன்று மேல்நிலை நீர் தீக்காட்டு தொட்டியில் கலந்த மனித கழிவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்ற ஆய்வு முடிவில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் 10 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று கடந்த மாதம் சிபிசிஐடி போலீசார் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுக்கள் வந்து நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது வந்து 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை எடுக்க வேண்டும் என்று புதிதாக தற்போது வந்து சிபிசிஐடி போலீசார் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக அதாவது வேங்கவயல் கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா என்பவரிடம் குரல் மாதிரி பரிசோதனை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடுதலாக 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை அடுத்த வாரம் புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த விசாரணை முடிவில் தான் நீதிமன்றம் அவர்களுக்கு இந்த அனுமதி அளிக்கிறதா இல்லையா என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.